இப்போ ஜும்லா இஸ்மியால பாருங்க. அன் தசூமு கைருன் லக்கும். To fast is better for you. To fast, to observe fasting is better for you. It's good for you. ஃபாஸ்டிங் வச்சு வைக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். உங்களுக்கு நன்மை இருக்கு இல்லையா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஜும்லா இஸ்மியா. மேலே இங்கே படித்தோம். டு லேர்ன் அரபிக் இஸ் முகமது ஸ்கூல். Where to learn is subject of the sentence. முக்ததா. ஏன்னா டூ லேர்ன் எடுத்து லேர்னிங் போட்டிங்கன்னா லேர்னிங் அரபிக் இஸ் முகமது ஸ்கூல். கரெக்ட். அதே மாதிரி தான் இங்கே இதோட தக்தீரு என்னவா வரும்? அப்போ இது தக்தீரு அந்த தசுமோட தக்தீரு என்ன வரும் பாருங்க. சியாமுக்கும் யுவர் ஃபாஸ்டிங். ஏன்னா அங்கே என்ன இருக்கு? அந்த தசூமு ப்ளூரல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்ததுல அந்த தஹ்ருஜன்னு பார்த்தோம் ஒரு ஆள். இப்போ என்ன இருக்கு? அந்த தசூமு இன்னொன்று பின்னாடி லக்கும் வந்திருக்கு. கும். அப்போ சியா நீங்கள் வந்து சியாமுன்னு சொல்லலாம், இல்லாட்டி சியாமக்கும் சொல்லலாம். சியாமக்கும் யுவர் ஃபாஸ்டிங் இஸ் பெட்டர் ஃபார் யூ. கிளியர்? இப்போ தக்தீரு வந்து சியாமுக்கும். அப்போ இங்கே பாருங்க. அன் என்னது? ஹர்ஃப் மஸ்தரி வனசம். தசூமு என்னது? ஃபெயிலுன் முதாரி மன்சூபுன். இங்கே என்ன ஆயிடுச்சு? பி ஹர்ஃபின் நூன். அப்போ அலாமத்து நஸ்பி என்னது? அலாமத்து நஸ்பி ஹர்ஃபுன் நூன். لأنه من الأفعال الخمسة. ஏன்னா அது 5 நவுன்ஸ் நடுவில் உள்ள நூனை கெஸ்ட் நம்ம الأفعال الخمسة சொல்லுவோம். அதனால என்ன ஆயிரும்? ஹர்ஃபுன் நூன். அல் வாவு இஸ் ضمير متصل بمحل رفع فاعل. இதான் ஃபாயில் இல்லையா? இதான் ஃபாயில். தசூமு வந்து ஃபெயில், வாவு வந்து ஃபாயில். ஃபாவில் எப்படி இருக்கும்? இப்போ மர்ஃபூல தான் இருக்கும். ஆனால் இங்கே மர்ஃபூல பார்க்க முடியல. அப்போ என்ன சொல்லணும்? في محل رفع فاعل. It is in the place of رفع. So al-wawu damir muttasilun. It is a damir muttasil fi mahalli raf'in fa'il. இங்க இதுல attached தான இருக்கு. So attached pronoun, it is in the place of raf' because it is fa'il. al-masdar mawul an tasumu fi mahalli raf'in. இப்போ an tasumu என்ன இருக்கு? இது மொத்தத்திலும் முக்தால உட்கார்ந்து இருக்கு. மஹலி ரஃபி முப்ததா. எப்படின்னா தக்தீருஹு இட்ஸ் எஸ்டிமேஷன் இஸ் சியாமுக்கும். இந்த சியாமுக்கும் இங்கே போடுங்க. சியாமுக்கும் கைருன் லக்கும். அப்போ சியாமு என்னது? முப்ததா. وهو مضاف. kum مضاف إليه. خير خبر. लकुम जार मजरूर. क्लियर? सो खैरुन இது खबरुन மர்ஃபூன் லக்கும் ஜார் மஜ்ரூர். நாங்கள் எழுதியிருக்கோம். உங்களுக்கு இங்கேயும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ these all to be kept in your mind. These calls are very important. Very detailed study we have gone through in lesson number 17. சார் நமக்கு வந்து லெசன் நம்பர் 17ல அந்த எஸ் deliberately brought the verb அராத யுரீது. இந்த வேர்பை கொண்டு வந்து அது மூலயமா சுப்ஹானல்லாஹ் நம்மளுக்கு மஸ்தர் மோவல ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மாஷாஅல்லாஹ். அந்த கீ புக்லேயே ரொம்ப கிளியர் கட்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து இந்த ஃபர்தர் ஸ்டடி அது மஸ்தர் மோவல் அதை டைரக்ட் மஸ்தராக மாற்றுறதுக்கும் மஸ்தர் மோவலை மாற்றுறதுக்கும் இங்கே கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம கிளாஸையும் ஃபுல்லாக அதை 2 செஷன் அதுக்காக ஃபுல்லாக எஃபர்ட்ஸ் போட்டு அதை முடிச்சிருக்கோம். ஸோ அதை கிளியராக வந்து நீங்கள் இன்ஷால்லாஹ் படிச்சுக்கணும். இப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த லெசனில் உள்ளது
இங்கே உங்களுக்கு எல்லாமே என்ன பயிற்சினா அந்த அன் யூஸ் பண்ணி ஃபெயில் முதல் மன்சூபில் கொடுத்து ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் 6th தம்ரின் அதில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு இது அன் அஸ்ஹப ஒரு இது அஸ்ஹாப இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஒரு இது அஸ்ஹாப அப்புறம் என்ன பண்ணும், இலல் முஸ் தௌசஃபி அஸ்ஹாப் என்னது இடத்துல என்ன சொல்ல நீங்க சரி என்னவா இருந்தது அன் அஸ்ஹப இப்போ இருந்ததுதான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த மாதிரி மாற்றிட்டோம் இல்லையா. இது இல்லாட்டி இது எனிஹாவ் ஐ வாண்ட் வாட் ஐ வாண்ட் டு கோ. இப்போ ஜஹாபை வந்து மஃபூல் பி நம்மளால உணர முடியுது. அன்அஜபும் அதே இதெல்லாம் இருக்கு. ஆனால் அது ஃபெயில் முதல் மன்சூப் அன் பிளஸ் வந்ததுனால உங்களுக்கு என்ன செய்ய தெரியும், ரெகனைஸ் பண்ணுறது கொஞ்சம் ரெஜிஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி அது வந்துச்சு, எப்படி ஒரு ஃபெயில் வந்து மஃபூல் பியா மாறுதுன்னா எஸ் இது மாறிச்சு இல்லையா, இது பதிலாக தான் அங்கே இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அல் மஸ்தர் அல் முஅவ்வல் அன் அஸ்ஹப في محل نصب مفعول به. இப்படி சொல்லணும். மஸ்தர் முஅவ்வல் that is அன் அஸ்ஹப في محل نصب it is in the place of nasab because that is مفعول به. இதான் உங்களுடைய explanation analysis or the i'rab of a particular sentence. பக்கத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் அஸ்ஹாப இந்த மாதிரி எழுதிடணும். அஸ்ஹாப ப்ராக்கெட்டில். ஏன்னா உங்களுக்கு வந்து வேர்ப் உரியதுக்குள்ள என்ன வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப், இட் ரெக்வயர்ஸ் an ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே தான் இருக்குன்னா அது அஸ்ஹாப டைரக்ட் மஸ்தராகவும் அல்லது மஸ்தர் முஅவ்வல் வடிவத்தில் வந்திருக்கு, அவ்வளோதான். அந்த மஸ்தர் முஅவ்வல் சொல்லும்போது அன் பிளஸ் ஃபெயில் முதல் மன்சூப் மண்டையில் வந்துடணும், ஞாபகம் வந்துடணும். அடுத்து என்ன பாருங்க, நசீது அன் அக்கூல லக்க ஷையன். நீங்கள் என்ன எழுதணும், கவுல அல் கவுல நசீது அல் கவுல லக்க ஷையன். ப்ராக்கெட்டில் அல் கவுல தான் என்னது, அது கவுலுன் இல்லையா, அது போய் இந்த அல் கவுல லக்க நசீது அல் கவுல I forgot saying to you ஷையன் I think. உரீது அன் அஹ்ஃபத அல் குர்ஆன் அல் கரீம் இங்கே என்ன வரணும், உரீது அல் ஹிஃப்ஸ இந்த மாதிரி எழுதணும். இது கூட கொடுத்துட்டாங்க உரீது பாருங்க அல் ஹிஃப்ஸ. பட் முக்கியமாக கவனிங்க, உரீது அன் அஹ்ஃபத அல் குர்ஆன அல் கரீம். இப்போ அன் அஹ்ஃபத எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், பட் இந்த இதில் என்ன ஆகும் தெரியுமா, இங்கே ஆன மாதிரி அது ஜஹாப இலா வராது. என்ன வராது, ஏன் அப்படின்னா பாருங்க, ஒரு இது ஹிஃப்ஸ அல் குர்ஆனி அல் கரீம் இந்த இதில் மாறிடுது. பிகாஸ் இங்கே அது ஜஹாபை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இலா வந்தனால அது ஜஹாபா அலிஃப் தான் போட்டோம். இங்கே ஹிஃப்ஸ் வந்து என்னது, மெமரைசிங் ஆஃப். அப்போ டேரெக்டாக இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. அன் அஹ்ஃபத இருந்தால் அஹ்ஃபதை போட்டு அல் குர்ஆன் மஃபூல் பிஹி சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் மஸ்தர் டேரக்ட் மஸ்தர் மாற்றும் போது ஹிஃப்ஸ்ன்னு வருது. அப்போ அல் குர்ஆனை வந்து முதாஃபிலியாக மாறிடுது, முதாஃபிலியாக மாறிடுது. இது நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், இந்த விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ உரீது ஹிஃப்ஸ் அல் குர்ஆன் அல் கரீம் வேர் யூ ஃபைண்ட் ஹிஃப்ஸ இஸ் direct masdar and because mudaf al Qurani mudaf al karimi, and the above sentence where you find an ahfada is masdar muawwal and ahfada is being transitive verb, it requires an object. So al Quran is object for the verb hafidha yahfazu, so that's why it carries here fatha maf'ul bihi mansubun, and al karima is naat for the maf'ul bihi, naatun lil maf'ul bihi.
Yeah, all these points to be noted and to be kept in your mind, inshallah. Okay, practice. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் எனக்கும் இப்படிதான் நான் படிக்கும் போதும் எல்லாமே புதுசு புதுசாக தான் இருந்துச்சு. நல்லா உள்வாங்கிக்கணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 செய்யணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கப்பு, சியூபி கப்பு. கான்சன்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிஸ் மெயின். ஸோ இது பண்ணிகிட்டே வாங்க, இன்ஷால்லா ஈஸியாக வந்துடும். அரபிக்கில் முக்கியமாக அந்த ஏராப் தான். இங்கே ஏராப் கொடுத்துருக்காங்கல்ல, ஏராப்னா நம்ம வழக்கமாக வந்து என்ன நினைப்போம்னா ஃபதா கசரதமா ஏராப் போட்டு படி. உண்மையான ஏராப்னா டெக்ளின்ஷன்ஸ். டெக்ளின்ஷன்னா என்ன பொசிஷனில் இருக்குது, அது மர்ஃபுல வந்தால் ஏன் மர்ஃபுல வந்துச்சு, மன்சூபில் வந்தால் ஏன் மன்சூபில் வந்துச்சு, என்ன காரணம், மஜ்ரூர் வந்தால் ஏன் மஜ்ரூரில் வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம், அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது தான் ஏராப். இப்போ மஸ்தர் மோவலுடைய ஏராப் தான் இங்கே டீட்டெயில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஏராப் இருக்குது. ஒவ்வொரு நவுனுக்கும், ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஏராப் இருக்குது. அந்த ஏராப் படிக்கிறது தான் நம்மளுடைய ஸ்டடி. படித்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், லீனஃபமல் குரான் கரீம், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் குரான் கரீம். அதோட டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் வந்து உணர முடியும், புரிய முடியும். டேரெக்டாக அரபிக் சோர்ஸ் இல்லையா, டேரெக்டாகவே நீங்கள் அரபிக் சோர்ஸில் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், அது ஃபர்தராக உள்ள இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். ரேதர் தேன் டிரான்ஸ்லேட்டட் ஸ்கிரிப்ட். டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது, உணர முடியாது. எஸ் அஃப்கோர்ஸ் குரான்னால அதோடைய அசராத் இம்பேக்ட் நம்மளுடைய வந்துடும். அட் த சேம் டைம் சோர்ஸ் லாங்குவேஜ் படிக்கும்போது அது இட் கிவ்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். டீப்பர் மீனிங்கை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். பிகாஸ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த டைரக்ட் சோர்ஸ் அரபிக் லாங்குவேஜ். ஸோ அதுக்கெலாம் இந்த ஏராப் தான் மெயின். ஏராப் இந்த டீட்டெயில் ஸ்டடி, இந்த மஸ்தர் அல் மஸ்தர் மோவல், இன்ஷா அல்லாஹ் அதில் அதிகமான கவனம் செலுத்துங்க. அதை பார்த்துட்டு படிச்சுட்டே இருங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். Here I think it stopped because I think it's enough today. I hope the concept is clear now. The studying of al-masdar mawwal and direct masdar. Inshallah, please ponder over on this subject and practice on it. Inshallah, we will achieve it. Inshallah. Jazakumullah khairan for joining. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.